சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான தகவல். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விதிகளில் முக்கிய மாற்றங்கள் வந்துவிட்டது. தமிழ்நாடு அரசின் ஒரு மிகப்பெரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது. இனி குடும்ப பாதுகாப்பு நிதி பெறுவதற்காக மாத கணக்கில் காத்திருக்க தேவையில்லை. இந்த நிதியை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை மாவட்ட அளவிலேயே வழங்கி தமிழக அரசு அதிரடி அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுவரை அரசு ஓய்வூதியதாரர் ஒருவர் இயற்கை எய்தினால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ரூபாய் 50,000 குடும்ப பாதுகாப்பு நிதியை பெறுவதில் பெரும் சிக்கல் இருந்தது. அந்த வகையில் இதற்கான கோப்புகள் சென்னையில் உள்ள கருவூல மற்றும் கணக்கு துறை இயக்குநரகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அனுமதி வந்த பிறகே பணம் வழங்கப்படும். இதனால் பல குடும்பங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. அந்த வகையில் இந்த நடைமுறை சிக்கலை தீர்க்கும் வகையில் தற்போது அரசாணை எண் 267 நிதித்துறை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம்தான் இனி அந்தந்த மாவட்ட கருவூல அலுவலர்களே இந்த நிதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்பொழுது யாருக்கெல்லாம் இந்த சலுகை பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள், தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்கள். அடுத்தது யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று இங்கே பார்ப்போம். இனி அனுமதி பெற சென்னைக்கு அலைய தேவையில்லை. சென்னை ஓய்வூதிய கொடுப்புணர்வு அலுவலர், அதாவது பிபிஓ, மாவட்ட கருவூல அலுவலர்கள், சார் கருவூல அலுவலர்கள் இதற்கான அனுமதியை கொடுக்கலாம். மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மட்டும் பழைய நடைமுறைப்படி சென்னை இயக்குநரகம் மூலமாகவே நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏன் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று பார்க்க போனால், இந்த ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவரது வாரிசுகளுக்கு வாழ்நாள் நிலுவைத் தொகை, அதாவது லைஃப் டைம் அரியர்ஸ் வழங்கப்பட்ட பின்னரே இந்த குடும்ப பாதுகாப்பு நிதி பரிசீலிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இதற்கான ஏற்கப்பட்ட காலதாமதம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை பாதிப்பதாக வந்த புகாரை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த எளிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்காக இந்த திட்டமானது 1997ஆம் ஆண்டு முதலாக தொடங்கப்பட்டது. மாதம் ரூபாய் 20 சந்தா செலுத்தி ரூபாய் 25,000 உதவித்தொகை பெற்று வந்தன. இப்போது மாதம் ரூபாய் 150 சந்தா செலுத்தி ரூபாய் 50,000 உதவித்தொகை பெறலாம். எனவே இந்த புதிய அரசாணையால் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்கள் இனி எவ்வித அலைச்சலும் மின்றி உரிய, அதாவது நேரத்தில் நிதி உதவியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். ஓய்வூதியதாரர் இயற்கை எய்தியவுடன் அவரது வாரிசுதாரர் அல்லது நியமனதாரர் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இதில் தேவையான முக்கிய ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். விண்ணப்ப படிவம் பொறுத்தவரை
முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட குடும்ப பாதுகாப்பு நிதி கோரும் விண்ணப்பம். இறப்பு சான்றிதழ் பொறுத்தவரை ஓய்வூதியதாரரின் அசல் இறப்பு சான்றிதழ் மற்றும் அதன் நகல். வாரிசு சான்றிதழ். வாரிசு சான்றிதழ் பொறுத்தவரை வருவாய் துறையினரால் வழங்கப்பட்ட வாரிசு சான்று. நாமினி பெயர் குறிப்பிடப்படாத பட்ஜெட்டில் இது மிக அவசியம். அதே சமயம் ஓய்வூதிய புத்தகம் பிபிஓ காப்பி, ஓய்வூதியதாரரின் ஓய்வூதிய ஆணை நகல், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். வாரிசுதாரரின் வங்கி விவரங்கள் பொறுத்தவரை பணம் வரவு வைக்கப்பட வேண்டிய வாரிசுதாரரின் வங்கி கணக்கு புத்தக நகல், அதாவது பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் மற்றும் ஆதார் அட்டை. கடைசியாக பிடித்தம் செய்யப்பட்ட சந்தா விவரம் பொறுத்தவரை ஓய்வூதிய புத்தகத்தில் அல்லது கடைசி மாத ஓய்வூதிய பட்டியலில், அதாவது பென்ஷன் ஸ்லிப் ரூபாய் 150 பிடித்தம் செய்யப்பட்டதற்கான ஆதாரம். அதே சமயம் இது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரிசுதாரர் மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் அந்தந்த மாவட்ட கருவூலம் அல்லது சார் கருவூல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். கருவூல அலுவலர் ஆவணங்களை சரிபார்ப்பார். புதிய அரசாணையின்படி கோ 267 அவர்கள் சென்னைக்கு கோப்புகளை அனுப்ப தேவையில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கருவூல அலுவலரே நிதியை சக்சன் செய்து நேரடியாக வாரிசுதாரரின் வங்கி கணக்கில் ரூபாய் 50,000 செலுத்த உதவிடுவார். இது யார் விண்ணப்பிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஓய்வூதியதாரர் யாரை நியமிக்கிறாரோ, நியமனதாரராக நாமினி நியமித்திருக்கிறாரோ அவர் விண்ணப்பிக்கலாம். நியமனதாரர் இல்லாத பட்சத்தில் சட்டப்பூர்வ வாரிசுகள் விண்ணப்பிக்கலாம். ஓய்வூதியதாரர் இறந்த ஒரு வருடத்துக்குள் விண்ணப்பிப்பது நல்லது. ஆகவே இந்த மேற்குறிப்பிட்ட இந்த தகவலை நீங்கள் அறிந்து கொண்டு இதை நீங்கள் செயல்படுத்துங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பட்டன் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.